Praise the Lord. Glory to Jesus. I wish you a blessed, happy new year to everyone. கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் இந்த 2025வது வருடத்தில் ஆசீர்வாதத்தையும் கிருபைகளையும் இரக்கத்தையும் அவர் தருவாராக. தேவனுடைய பிள்ளைகளே, 24வது வருஷத்தை கர்த்தர் சமாதானத்தோடு முடிக்க, கிருபையோடு முடிக்க அவர் கிருபை கொடுத்திருந்தார். இந்த 2025வது ஆண்டிலும் அவருடைய இரக்கம், அவருடைய தயவு உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் அளவில்லாமல் இருக்கும்படி ஆமென். கர்த்தர் உங்களை இந்த வருடம் முழுவதும் நன்மையினால் நிரப்புவாராக. The Lord will bless you out of Zion. இந்த 2025வது வருடம் உங்களுக்கு நன்மையின் வருடமாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமாக இருக்கும். இந்த வருடத்திலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த வருடம் முழுவதற்கும், நம் ஆயுள் முழுவதற்கும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கலாமா? The prophetical book of Amos chapter 9 verse 11. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். ஆங்கிலத்திலே அது 11வது வசனத்தை காட்டுகிறது. In English, Amos chapter 9 verse 11. I will restore in that day the fallen house of David. I will repair its damaged walls from the ruins. I will rebuild it and restore its former glory. I will restore in the day the fallen house of David. I will repair its damaged walls from the ruins. I will rebuild it and restore its former glory. அந்த நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து, அதன் திறப்புகளை அடைத்து, அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி, பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். Glory be to God's holy name. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். I will restore, I will repair, I will rebuild. நான் திரும்பவும் அதை எடுப்பிப்பேன். நான் மறுபடியும் அதை திறப்புகளை அடைத்து அதை கட்டுவேன். நான் அதை சரிப்படுத்துவேன், நான் சீர்படுத்துவேன். I will rebuild. மறுபடியும் அதை நான் ஸ்தாபிப்பேன். என் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த ஆண்டில் உங்க வாழ்க்கையில நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க போகிறார். Yes, you will get everything in your life. God says, I will give you back what you have lost in your life. எதெல்லாம் அவர் திரும்பி கொடுப்பார்? ஜெரமியா சாப்டர் 30 verse 17. எரேமியா 30:17. உனக்கு நான் ஆரோக்கியத்தையும் உனக்கு சுகத்தையும் நான் திரும்ப கொடுப்பேன். I will restore health to you and your wound will be healed. ஏசாயா 30வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் அவர்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பேன். எஸ், நான் அவர்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Psalms 51:12 சொல்லுகிறது, அங்கே restore to me the joy of your salvation. என் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் எனக்கு திரும்பவும் தந்து, எஸ், this year you will get your joy of salvation. உங்களுடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்வீர்கள். 1 Samuel chapter 30 verse 8 to 11 and verse 19. David had lost everything. He cried, bitterly cried. Verse 4 says, he bitterly cried. ஆனால் அவன் பலனில்லாமல் போக மட்டும் அழுத போது கர்த்தரிடத்தில் அவன் என்கொயர் பண்ணுகிறான். He enquired the Lord, shall I follow the band? God told him, yes, you can follow and you will restore everything what you have lost. நீ எதை இழந்தாயோ அதை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டாக இந்த 2025 உன் வாழ்க்கையில நீ சுகத்தை இழந்திருக்கலாம், நீங்கள் பணத்தை இழந்திருக்கலாம், நீங்கள் ஒருவேளை ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் 2025 சொல்லுகிறார், நீ இழந்தவைகளை பெற்றுக்கொள்ளுகிற வருஷமாக நான் உனக்கு வைப்பேன். And David, he get back everything in his life. Job chapter 42 verse 12. யோபு 42:12. அவன் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். And he restored double portion of blessings in his life. தேவனுடைய பிள்ளைகளே, I will restore, நான் அதை உனக்கு திரும்பவும் தருவேன்.
நான் திரும்பவும் அதை தருவேன். இரண்டாவது பாயிண்ட், ஐ வில் ரிப்பேர். நான் அதை சீர்படுத்துவேன். எதை சீர்படுத்துவாராம்? ஐசாயா சாப்டர் 61 verse 4 to 9. எல்லாம் இடிந்து போனவைகள், பாழாய் கிடந்தவைகளை கட்டுகிற வருஷம். This is the year the Lord is going to repair your walls. It's damaged walls from the ruins. இடிந்து கிடந்தவைகள், பாழாய் இருக்கிறவைகள், your life will be restored and it will be rebuilt. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆக்ட்ஸ் சாப்டர் 15:16, அப்போஸ்தலர் 15:16, I will return to my people. 1 Peter chapter 5 verse 10 says, He will establish you. He will establish you. அவர் உங்களை சீர்படுத்துவார். 2 Samuel chapter 7 verse 16, 2 சாமுவேல் 7:16, உன் வீடும் உன் ராஜ்யமும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். எஸ், உங்களை அவர் ஸ்திரப்படுத்துவார். அவர் உங்களை சீர்படுத்துவார், மகிழ்ச்சியாக வைப்பார். ஏசாயா 60:11-16 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்களேன். நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள். உன்னை நான் மகிழ்ச்சியாக வைப்பேன். I will make your life to be joy. You will be built. நான் மறுபடியும் உன்னை கட்டுவேன். ஏசாயா 49:17-23 வரைக்கும் எல்லாரும் முன்னிடத்தில் வருவார்கள். Where you have been shamed, where you have been afflicted, the same place God is going to exalt you. Your enemy will come under your feet. If man's way would please with the Lord, even his enemy will come under his feet. We have to do one thing. நாம் ஒன்று செய்யணும். நம்முடைய வழிகளை தேவனுக்கு பிரியமாய் மாற்றும்பொழுது கர்த்தர் நம்மை சீர்படுத்துவார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் நாம் சீர்படுத்தும் போது அவர் சீர்படுத்துவார். மூன்றாவது, I will rebuild. I will rebuild. நான் அதை ஸ்தாபிப்பேன். அதை ஸ்தாபிப்பேன், திரும்பவும் எடுப்பிப்பேன், சீர்படுத்துவேன், ஸ்தாபிப்பேன். உன்னை மறுபடியும் ஸ்தாபிப்பார். உன்னை மறுபடியும் ஸ்தாபிப்பார். God is going to ordain you again. He will rebuild your life again. ஏசாயா 58:12, Isaiah 58:12, கட்டப்படுவீர்கள். You shall be built again. எங்க பிசாசு உன்னை உடைச்சு போட்டானோ, எந்த இடத்துல சத்ரு உடைத்து போட்டானோ, உன் பலிபீடம் கட்டப்படும். 1 Kings chapter 18 verse 30 and 31. And he built an altar and he named it Israel. What's the meaning of Israel? It's pleasing to God to bless Israel. Fear not. 1 Peter chapter 4 verse 8. He will rebuild of the fractious relationships in your life. And I will be a day for the building your walls on the day. According to Micah 7 verse 11. Your boundary will be exalted and it will be extended. உன் வீட்டை நான் கட்டுவேன். உன்னுடைய வாசஸ்தலத்தை நான் எடுப்பிப்பேன். உனக்கு வீடு கட்டுவேன். 2 Samuel 7:27 says, I will build a house for you. உனக்கு ஒரு வீடு கட்டுவேன். Jeremiah 31:4 says, O virgin Israel, you shall be built. இஸ்ரவேலம் என்னும் கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய். நீ மறுபடியும் கட்டப்படுவாய். உன் வாழ்க்கை கட்டப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கட்டுவேன். இந்த 2025 வருடம் உன் வாழ்க்கை, உன்னுடைய வேலை, உன்னுடைய தொழில், உன்னுடைய ஊழியம், உன்னுடைய திருமண வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் கட்டப்பட போகிறது. எல்லாம் கர்த்தர் சீர்படுத்த போகிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் மறுபடியும் எடுப்பித்து அதை ஸ்தாபிக்க போகிறார். நீங்கள் வெட்கப்பட்ட இடத்திலேயே மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரிப்யூட்டேஷனை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுக்கிறார். இந்த வருடம் உங்க வீட்டில் நல்ல காரியங்களை நீங்கள் நடப்பதை பார்ப்பீர்கள். இந்த வருடம் உன் துக்க நாட்கள் முடிந்து போகிற வருடம், உடைய போராட்டங்கள் முடிகிற வருடம். கர்த்தர் சொல்லுகிறார், He will turn all your mourning into dancing. உடைய எல்லா துக்கத்தையும் அவர் நடனம் பண்ணும்படி செய்ய போகிறார். Yes, the word of the Lord has come to you. My dear son, my dear daughter, fear not, I will be with you. You shall see greater than this. நீ இதிலும் பெரிதானவைகளை காண போகிற. I will restore. நான் திரும்பவும் அதை எடுப்பிப்பேன். I will repair. பழுதாய் போனதை நான் சீர்படுத்துவேன். I will rebuild. நான் மறுபடியும் அதை நான் ஸ்தாபித்து கட்டுவேன். Yes, God will do it. கர்த்தர் அதை செய்ய போகிறார்.
God will do it in your life. உன் வாழ்க்கையிலே கர்த்தர் இதை செய்ய போகிறார். You shall see that. ஆண்டவரிடத்தில் நீங்கள் எதற்காக செபித்து இவ்வளோ நாளா காத்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியம் வாய்க்கும். For that prayer request, you have been praying so long and you have been waiting to God to answer you. God is speaking to you. This time, I will give it to you. I will rebuild your life again. And I will give you my anointing on you. என் அபிஷேகத்தை உனக்கு நான் கொடுப்பேன். பயப்படாதிருங்கள். நீங்கள் உயர்த்தப்பட போகிறீர்கள். உங்க வாயை திறந்து சொல்லுங்களேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். Can you open your mouth and say, I will be a blessing. I will be a blessing to the nation. I will be a blessing. I'm a blessed person. You are a blessed person. You are a blessed person. Thank you, Lord. Thank you, Jesus. Dear gracious Heavenly Father, as a servant of Most High Holy God, I pray those who are listening this word of prophetic. Bless each and everyone. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. மறுபடியும் அவர்களை கட்டுவீராக. மறுபடியும் பாழாய் போனதை சீர்படுத்துவீராக. மறுபடியும் ஸ்தாபிப்பீராக. கர்த்தாவே நீர் இறங்கும். Lord, mercy upon your children. Bless them, Lord. அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களை கண்ணீரை தொடைங்க. இந்த 2025 அவர்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்துங்க. அவர்களை உயர்த்துங்க ராஜா. அற்புதங்களை செய்யுங்க. இந்த 2025 வருடம் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாக, நன்மையை சுதந்திரிக்கிற வருடமாக, கிருபையுள்ள வருடமாக, இரக்கமுள்ள வருடமாக, ஜனவரி முதற்கொண்டு டிசம்பர் வரைக்கும் த்ரூ அவுட் த லைஃப் அவர்களை பிளஸ் பண்ணுங்கப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க. போதும் ஆண்டவரே, பட்ட பாடுகள் போதும். பிள்ளைகள் ஆனந்த சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். May God bless you. May God be with you. Wish you happy new year 2025. May the Lord bless you. God be with you. Amen. Amen.